ஆமா. ஏன்னா, எடப்பாடி அவர்கள ஏற்கனவே வந்து அவங்க ரொம்ப வீக்கன் பண்ணிட்டாங்க. செங்கோட்டையன வெளிய விட்டாங்க. செங்கோட்டையன வெளிய விட்டு பேச விட்டாங்க. நிர்மலா சீதாராமன் பார்த்தாரு அவரு போயி. அப்போ மறைமுக ஓபிஎஸ் ஏற்கனவே மோடி கூட பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. அப்போ இவர்களெல்லாம் வெளிய வந்து இது பண்றாங்க. அதுபோக கூடுதலாக வந்து திமுகவை நெருக்கடி தருது. இங்க இருக்கிறவங்க அன்வர் ராஜா போனாரு, மனோஜ் பாண்டியன் போனாரு. அது மாரி இன்னும் 2 அமைச்சர்கள் போறத நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. அது மாரி போவாங்க. அப்படி மாரி இருக்கும்போது இன்னமும் ரொம்ப பலவீனமாவாரு. அப்போ இவங்க கேட்குற தொகுதி நீ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஆயிடும். அப்போ இவங்க 45லேருந்து 50 வரைக்கும் கேட்பாங்க. அதில் வந்து குறைய மாட்டாங்க. அப்போ குறைய மாட்டாங்கன்னு சொன்னால் ஓவராலாக பார்க்கும்போது இவங்க வந்து வெற்றி பெறுவதற்கு வந்து 152 சீட்டு வரைக்கும் மொத்தமாக திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. 150 சீட்னே வச்சுப்போமே. அப்படி வச்சா கூட மிச்சம் இருக்கிறது வந்து ஒரு அங்கிட்டு ஒரு 50, ஒரு 34, 84 தொகுதி. 84 தொகுதியில் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கூட பிஜேபி வந்து 2வது இடத்துக்கு வந்துடுற மாதிரியான சூழல்கள் நிறைய இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு தேவை ஒற்றை இலக்கத்திலிருந்து இரட்டை இலக்கத்துக்கு வரணும். அவ்வளோதான். 4 எம்எல்ஏ வச்சுருக்கோம். இப்போ இந்த முறை வந்து 10 எம்எல்ஏக்கு மேலே இரட்டை இலக்கத்தில் வந்துட்டாங்கனாலே அதுவே பெரிய சாதனை தான்.